கார்த்தி ரேவதி சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். சாமுண்டேஸ்வரி வந்து ருத்ரதாண்டவம் ஆடுறாங்க. மகேஷுக்கும் மாயாவுக்கும் என்ன பண்ணணும்னே தெரியல. இங்கேருந்து மரியாதையாக ஓடிடுங்க, இல்லைன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அவங்க ரெண்டு பேரும் வந்து துண்டக்கானும் துணியக்கானும் ஓடுற மாதிரி காட்டுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க. சாமுண்டேஸ்வரிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லா உண்மையும் தெரிய போகுது. இங்கே மண்டபத்துக்கு தான் வந்துட்டு இருக்கா. எப்படி இருந்தாலும் தாலி கட்டினதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த விஷயத்த வெளியிலையும் சொல்ல மாட்டா. வெளில சொன்னால் அவளுக்கு தான் வந்து அசிங்கங்கிறதுனால சீக்கிரம் தாலி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி தான் கேவலமாக வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அப்போன்னு பார்த்து நம்ம மாயா இருக்காங்களே, அவங்க இன்னொரு தாலி வந்து ரெடியாக வந்து வச்சுருக்காங்க போல இருக்குது. ஆல்ரெடி இது மாதிரி ஏதாவது ஒரு அவகாசம் வந்து தேவைப்படும் கார்த்தியும் சாமுண்டேஸ்வரியும் வரத்துக்கும். ஏதாவது தடுத்து நிப்பாட்டுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க நம்ம கார்த்தி வந்து மயில் வாகனத்துக்கிட்ட. அதனால் தாலி எடுத்து ஒழிச்சு வச்சுருக்காங்க. பாட்டி நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, எப்படி இருந்தாலும் வந்து கல்யாணம் நடக்காது. ஏன்னா தாலி வந்து என் கையில் இருக்குது. சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. பாத்தியா மயில் வாகனம் வந்து அடிக்கடி எப்படியெல்லாம் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரன்கள்ட்டையும் வந்து விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க. இருந்தாலும் மாயாவை நம்ப முடியாது, அவள் ஒரு கேடி அப்படின்னு சொல்லும்போது தாலி எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாட்டமாக வர்றாங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து பாத்தியா தாலி என்கிட்ட இருக்குது, உன்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி சிரிக்கிறாங்க நம்ம மயில் வாகனம். உடனே ஆப்போசிட்டில் மாயாவும் சிரிக்கிறாங்க. தாலியா அது பத்திரமா இருக்கட்டும்னு நான் தான் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி மாயா வந்து கொடுக்குறாங்க. என்னப்பா அது இப்படி வந்து பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது நான் தான் சொன்னேன்ல அவள் என்ன வேணான்னு யோசிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எப்படி இருந்தாலும் இப்போ ரேவதி கையில் தான் இருக்குது. மாமா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா சாமுண்டீஸ்வரி வர வரைக்கும் நீங்கள் தான் இப்போ இந்த கல்யாணத்தை வந்து தடுத்து நிப்பாட்ட முடியும். நான் போட்ட திட்டம் வந்து சொதப்பிடுச்சு, நீங்கள் பாருங்கள் இன்னொரு தாலி கையில் வச்சுருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அப்படி தெரிஞ்சிருந்தா அந்த தாலியை நான் எடுத்து வச்சுருப்பேன்னு மயில் வாகனம் வந்து சூப்பராக வந்து வச்சிட்ருக்காங்க. அப்படின்னு பார்த்து சாமுண்டேஸ்வரி வந்துட்டோம், அம்மா எங்கே போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது மாமா நல்ல நேரம் தான் முக்கியம், இதுவே அக்காவாக இருந்தாலும் என் பேச்சை தான் வந்து கேட்டிருப்பா அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி அம்மா வராத நேரம் நல்ல நேரமாக இருக்க முடியும், அம்மா இருந்தாதான் நல்ல நேரமே அப்படின்னு தூளா மாதம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து என்ன பண்ணும் எது பண்ணும் சுத்தமாக வந்து தெரியல. அந்த இடத்துல மாயாக்கும் இந்த பக்கம் சந்திரகலாக்கும் அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து தான் நம்ம சாமுண்டேஸ்வரி வந்துட்டாங்க. அதான் அம்மா வந்துட்டாங்களே அப்படின்னு சொன்னேன். இவ்வளோ நேரம் வந்து வீராப்பா வந்து நின்றுட்டு இருந்த மகேஷ் வந்து சாமுண்டேஸ்வரியை பார்த்தோன்னே அப்படியே வந்து பயந்து அரண்டு போய் நிற்கிறாங்க. என் பொண்ணு பக்கத்தில் உட்காந்துருக்கானா, இவனை உண்டுலன்னு ஆக்கணும்னு சொல்லி எங்கம்மா போனேன், ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி இங்கே நான் கொஞ்சம் பேச வேண்டியதெல்லாம் இருக்குது, கல்யாணத்தை முடிச்சதுக்கப்புறம் பேசிக்கலாமேன்னு மாயா வந்து கேட்குறாங்க. அந்த இடத்துல கல்யாணத்தை முடிச்சதுக்கப்புறமா முதல்ல ஒரு கதை சொல்லுவோம், அது எல்லாருக்கும் பிடிக்கும், அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து தாலி கட்டிக்கலாம். என்னம்மா அது அக்கா, எதுக்குக்கா தேவையில்லாத வேலை, நான் தான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லும்போது சிவனாண்டி நீ ஏற்பாடு பண்ண ஆளுங்க எல்லாம் வந்து சிறப்பாக வந்து திட்டம்லாம் போட்டாங்க, ஆனால் கடைசியாக வந்து ராஜா பிச்சு உதறிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நான் எங்கே போனேன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா, சிவனாண்டி தான் என்னை கூட்டிகிட்டு வந்து போயிட்டாப்புல 4-5 பேரை வச்சு. அதுக்கப்புறம் கார்த்தி தான் வந்து என்னை மாதம் வந்து காப்பாற்றுறாங்கங்கிற விஷயத்த வந்து சொன்னோன்னே அம்மா ஏம்மா இவர் எப்போ பார்த்தாலும் இப்படியே வந்து பண்ணிகிட்டு இருக்காரு, ஏய் இவன் தெரிஞ்சு இது மாதிரி வில்லத்தனம் பண்ணுறான். சில பேர் வந்து நமக்கு நெருக்கமானவங்களே வந்து சே அவங்கள போய் வந்து சொந்தம்னு பேசிட்டான் பாரு, நமக்கு சொந்தமாக போகிறவங்க கூட நமக்கு நம்பிக்கை துரோகம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. முதல்ல சிவனாண்டி விஷயத்துக்கு வர மாயா மாயா நம்ம இங்கேருந்து போயிடலாம் மாயா, இனிமேட்டு இங்கே இருந்தால் பிரச்சனையாயிடும், அந்த அம்மா கடைசி நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கே தெரியாது, வா ஓடிடலான்னு. இப்போ போனோன்னு வச்சுக்கியேன் ரேவதிக்கு சந்தேகம் வந்துடும், இப்போலாம் போகக்கூடாது, கடைசி வரைக்கும் போராடணும். ஏன்னா கார்த்தி என்ன சொன்னாலும் நம்ப மாட்டா, சாமுண்டேஸ்வரி வந்து சொன்னாலும் நம்ப மாட்டா நம்ம ரேவதி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாயா வந்து இங்கேயே நிற்க சொல்கிறாங்க. சொத்துடா சொத்து, இந்த சொத்தை விற்றுட்டு என்னாலாம் எங்கேயும் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை விட நம்ம இருக்கணும்ல, அதுதானே முக்கியங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாரும் இருக்காங்க, பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக ஏய் உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும்டா, என்ன நான் இருக்கக்கூடாதுன்னு திட்டம் போட்டியா அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் மகேஷ் கிட்ட வந்து பேசணும், வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அந்த இடத்துல உடனே என்ன செய்யணும் ஏது செய்யணும் சுத்தமாக வந்து தெரியல. இல்லை நான் வரமாட்டேன், நான் எங்கே வந்தாலும் தாலி கட்டினதுக்கப்புறம் தான் வருவேன், அப்போ தான் நான் இங்கே இருக்க முடியும்னு மகேஷ் வந்து மட்டும் நினச்சிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக நம்ம பரமேஸ்வரி பாட்டி வந்து அதான் கூப்பிட்றாங்கல்ல மாப்பிள்ள,
போயிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரி சொன்னோன்னே, யாரும் எனக்கு உறுதுணையாக சப்போர்ட் பண்ண வேணாம், அமைதியாக இருங்க. மயில்வாகனம் வந்து அதான் மாப்பிள்ளை வந்து கூச்சப்படுறாரு. கார்த்தி நீ வந்து என்ன பண்ணுறனா, மாப்பிள்ளையை வந்து கூட்டிகிட்டு போய் அந்த ரூமில் வந்து வச்சிருப்பா, அத்தை வந்து பேசிட்டு வரட்டும், அப்புறம் எங்கேருந்து வர்றது, அவ்வளோதான். நீ பண்ண வேலைக்கு இப்போ சாமுண்டீஸ்வரி வந்து உன்னை பத்திரமா வந்து அமுச்சு வைக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னேன். என்ன செய்யணுன்னே தெரியாமல் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து, இல்லை நான் வரமாட்டேன், இவங்க என்ன பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. யாரு, நீயா நானா? நீ எப்பேற்பட்ட காரியம் பண்ணியிருக்க, எந்திரா முதல்ல. நான் நாகரிகமாக உன்னை இங்கே இடத்த விட்டு துரத்தலான்னு பார்த்தா நீ அதை கெடுத்துக்கிட்ட. நிச்சயம் நீ எல்லாம் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையாக இருக்க முடியாது, எந்திரா மேலே அப்படின்னு சொல்லி கத்துனோன்னே, சாமுண்டீஸ்வரிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி வானத்துக்கு பூமிக்கு வந்து சந்தோஷப்படுறாங்க. இப்போ கார்த்தி எப்படி உட்கார வச்சு தாலி கட்டுறது தான் யோசிச்சு ஆகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க மயில்வாகனிலேருந்து எல்லாரும். அப்போன்னு பார்த்து, இல்லைங்க ஏமா என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம ரேவதியும். உடனே அந்த இடத்துல இவங்களை பற்றி இருக்கிற விஷயம்லாம் தெரிஞ்சிச்சு. யார் மூலியமா தெரிஞ்சிச்சு? கார்த்தி மூலியமாவா? நிச்சயம் நான் நம்ப மாட்டேன். நம்ம மகேஷ் ரொம்ப வந்து நல்லவர். பார்த்தீங்களா ரேவதியை மனசை வந்து எப்படியெல்லாம் வந்து மாற்றி வச்சுருக்கான்னு. அந்த இடத்துல வந்து நம்ம ராஜராஜனும் மயில்வாகனும் யோசிக்கும் போது கரெக்டாக வந்து பேசுகிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. ரேவதி என்ன பழக்கம், அம்மாவை எதிர்த்து பேசுறது, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே நான் ஆசைப்படுவேன் அப்படின்னு சொல்கிறப்ப, அம்மா சும்மானே இருமா, அப்படியா இவன் என்ன தப்பு பண்ணான்னு கண்டுபிடிச்சி சொல்லட்டும்னு சொல்லிட்டு அதிகாரியும் கூட வந்து வந்திருக்காங்க போல். வேக வேகமாக அதிகாரியும் அங்கே வந்து நிற்கிறாங்க. நின்னோன்னே வந்து, இல்லை மேடம் நான் இங்கேருந்து போயிடுறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணாதீங்க. பார்த்தியா இவனோட உண்மையான முகம்லாம் இப்போ வெளியில் வருது, இவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு வந்து ஒன்றுமே புரியாமல் வந்து நிற்கிறாங்க நம்ம ரேவதியும். மகேஷ் மாட்டுக்கும் வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க நம்ம மாயாவையும். அதிகாரி சாமுண்டேஸ்வரி வந்து சந்தோஷப்படுறாங்க. என்ன இப்போ உன் பொண்ணு கல்யாணம் வந்து நின்று போச்சு இல்லை, ஜெயிச்சது நான் தான் சுபனாண்டி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல.